ஸ்கோடா நிறுவனம் அறிவிச்சிருக்கிற புதிய சப்-4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி, மஹிந்திரா நிறுவனத்தோட புத்தம் புதிய தார் எடிஷன், ஹியூண்டே வெர்னா வாங்கியிருக்கிற கார் ஆஃப் த இயர் அவார்ட் மற்றும் என்லைனோட புக்கிங்ஸ் அண்ட் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பல விஷயங்கள் கடந்த வாரம் நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஸ்கோடா நிறுவனம் கடந்த வாரம் அவங்க கண்டக்ட் பண்ண பெரிய ஈவென்ட்ல சப்-4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவிஸ் லான்ச் பண்ண போறதா தகவல்கள் வெளியிட்டு இருக்காங்க. மார்ச் 2025 ஆண்டு இந்த காரை எதிர்பார்க்கலாம். மேலும் 1 லிட்டர் TSI இன்ஜினோட 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான பிரைஸ் பாயிண்ட்ல இந்த காரை லான்ச் பண்ணவிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காருக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கிற கான்டெஸ்டையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஈவென்ட்ல இன்னொரு சிறப்பம்சமா ஸ்கோடா நிறுவனம் தங்களுடைய பாப்புலர் எஸ்யூவியான குஷாக் எஸ்யூவியோட எக்ஸ்ப்ளோரர் எடிஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. ரெகுலரான மாடல் இல்லாம புதிய ஆல் டெரன் டயர்ஸ், பிளாக் அவுட் பண்ணப்பட்ட ட்ரிம்ஸ், மேட் கிரீன் புதிய கலர் மற்றும் 1.5 லிட்டர் TSI இன்ஜினோட இந்த குஷாக் ரொம்பவே ரக்கட் காரா தெரியுது. மஹிந்திரா நிறுவனம் அவங்களுடைய தார் எஸ்யூவிக்கு புதிய எர்த் எடிஷன் அப்படிங்கிற காரை லான்ச் பண்ணிருக்காங்க. டாப் அண்ட் LX ட்ரிம் பேஸ் பண்ண இந்த கார் 15,40,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெட்ரோல் மேனுவல் வெர்ஷன் 15,40,000க்கும், டீசல் 16.15 லட்சத்துக்கும், டாப் அண்ட் டீசல் ஆட்டோமேட்டிக் 17.6 லட்சத்துக்கும் கிடைக்கும். ரெகுலரான வேரியன்ட்டுக்கும் இந்த எர்த் எடிஷனுக்கும் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது அனைத்து வேரியன்ட்ஸ்லயுமே. சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் புதிய டெசர்ட் ஸ்டார்ம் கலர், காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் 4x4 பேட்ஜிங் பிளாக் அவுட் பண்ணது, பிளாக் பீச் லெதரட் அப்போல்ஸ்ட்ரி, ஸ்டீரிங் வீல் பேட்ஜிங் மற்றும் AC கண்ட்ரோல்ஸ்ல எர்த் எடிஷன் அப்படின்னு பல விஷயங்கள்ல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இது டாப் அண்ட் வேரியன்டான LXல வர்றதுனால பெட்ரோல்ல 2 லிட்டர் turbo-petrol இன்ஜின் மற்றும் டீசல்ல 2.2 லிட்டர் டீசல் ஆப்ஷனோடையும் கிடைக்கும். மாருதி சுசுகி ஜிம்னியோட சேல்ஸ் வால்யூம் குறைஞ்சிட்டு இருக்கிற இந்த சமயத்துல மஹிந்திரா மேலும் ஒரு வேரியண்ட்டை லான்ச் பண்ணி அவங்களுடைய மார்க்கெட் பொசிஷனை தக்க வச்சிட்டு இருக்காங்க. டொயோட்டா நிறுவனத்தோட பாப்புலர் ஹைபிரிட் கார்ஸான ஹை கிராஸ் மற்றும் அர்பன் க்ரூசருக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு. இந்த கார்களுடைய விலை கிட்டத்தட்ட மற்ற நிறுவனங்களோட பேஸ் வேரியண்டோட ஈக்குவலா இருந்தாலும் டிமாண்ட் ஹை எண்ட் மாடல்ஸ்க்கு தான் இருக்கு. உதாரணத்துக்கு இனோவா ஹை கிராஸ் ஹைபிரிடோட ZX மற்றும் ZX ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு புக்கிங்ஸையே ஸ்டாப் பண்ணிருக்காங்க டொயோட்டா நிறுவனம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்கு. ஹை கிராஸோட ஹைபிரிட் வேரியண்டோட VX வேரியன்ட்ஸ்க்கு 12 இருந்து 13 மாதங்கள் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் மிட் சைஸ் SUV செக்மெண்ட்ல கிரெட்டாவோட போட்டி போடுது. இதுல வர ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜிக்கு 4 இருந்து 5 மாதங்கள் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் போகுது. ஹைபிரிட் கார்ஸ்ல நம்பர் 1 இருக்கிற டொயோட்டா நிறுவனத்தோட இந்த கார்களோட டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது. ஃப்ராஸ்ட் அண்ட் சுல்லிவான் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியால விற்பனை செய்யற கார்கள்ல எந்த கார்ல டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் குறைவா இருக்கு அப்படிங்கிற தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கைப்படி கியா மோட்டார்ஸ் கியா காரன்ஸ் தான் இந்தியாவோட லோயஸ்ட் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் கார்கள்ல நம்பர் 1 இடம் பிடிச்சிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் இந்த கார்ல இருக்கிற 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின், பர்ச்சேஸ் காஸ்ட்ல இருந்து மெயின்டெனன்ஸ் மற்றும் ரீசேல் வேல்யூ இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் மிக குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கியா நிறுவனத்தை சேர்ந்த செல்டோஸ் மற்றும் சோனட் போன்ற கார்கள் இண்டஸ்ட்ரியை விட கிட்டத்தட்ட 16 இருந்து 20% அதிக சேவிங்ஸை கொடுக்கறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல தூத்துக்குடியில கால் பதிச்சிருக்கிற வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் காரா வின்ஃபாஸ்ட் VF3 அப்படிங்கிற பேரை பேட்டன்ட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. VF3 எலக்ட்ரிக் ஹேட்ச்பேக் அவங்களுடைய லைனப்ல என்ட்ரி லெவல் கார் ஆகும். கிட்டத்தட்ட 200 இருந்து 250 கிலோமீட்டர் ரேஞ்சோட சிட்டி காரா டாடா பஞ்ச் போன்ற கார்களுக்கு ரைவலா இந்த கார் அமையவிருக்கு. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அவங்களுடைய 2025 முதல் கார் பிளான்ல இந்த காரை இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியன் ஆட்டோமோட்டிவ் ஜெர்னலிஸ்ட் ஒன்னு சேர்ந்து நடத்துற ஃபாஸ்டர் அவார்ட்ஸ் அப்படிங்கிற ஆட்டோமொபைல் சம்பந்தமான விருது வழங்கும் விழால கடந்த ஆண்டு இந்தியால வெளியான சிறந்த கார்களுடைய லிஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. இதன்படி ஹியூண்டே வெர்னா கார் ஆஃப் த இயரா அறிவிக்கப்பட்டிருக்கு. பிரீமியம் கார் ஆஃப் த இயரா மெர்சிடிஸ் பென்ஸ் GLC அறிவிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் கார் ஆஃப் த இயரா ஐயானிக் 5 அறிவிச்சிருக்காங்க. மேலும் சிறந்த அப்டேட்டுக்கான விருதை கியா செல்டோஸ் பெறுது இந்த ஃபாஸ்டர் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல. ஹியூண்டே நிறுவனம் கிரெட்டாவோட பிரீமியம் வெர்ஷனான Nline வேரியண்டோட புக்கிங்ஸை தொடங்கியிருக்காங்க. 25,000 ரூபாய் செலுத்தி இந்த காரோட புக்கிங்ஸை செய்யலாம். மார்ச் 11ஆம் தேதி அபிஷியலா லான்ச் பண்றாங்க. ப்ரீவியஸ் ஜெனரேஷன் மாதிரி இல்லாம Nlineக்காகவே சிறப்பான ஃப்ரண்ட் கிரில் மாடிஃபிகேஷன் மற்றும் அலாய் வீல் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. N8 மற்றும் N10 ட்ரீம்ஸ்ல வரவிருக்கிற Creta N Line 160 HP turbo-petrol இன்ஜினோட வரவிருக்கு. மேலும் இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கார் அப்படிங்கறதுனால சஸ்பென்ஷனை ரீட்யூன் பண்ணி ஸ்டியரிங் டைனமிக்ஸ் மற்றும் ஸ்போர்ட்டியர் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. கியா செல்டோஸ் X-Line, ஸ்கோடா குஷாக் மான்டி கார்லோ போன்ற பிரீமியம் வேரியன்ட்ஸை டார்கெட் பண்ணது இந்த ஹியூண்டே Nline. டாடா மோட்டார்ஸ் ரீசெண்டா அவங்களுடைய கிராஷ் டெஸ்ட் ஃபெசிலிட்டியோட வீடியோவை ரிவீல் பண்ணிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் மட்டும் அனைத்து கார்கள்லயுமே 5 ஸ்டார் ரேட்டிங் ஈஸியா வாங்குறது எப்படி அப்படிங்கறத அவங்களுடைய இன்-ஹவுஸ் டெஸ்டிங்ல முதல்ல எவ்வளவு ரிகரஸா டெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்-ஹவுஸ்லயே இவ்வளவு சேஃப்டி ஃபீச்சர்ஸை டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் அவங்களுடைய 209 கோடி மதிப்புள்ள புதிய டிராப் டெயில் வேரியண்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. ஆர்காடியா அப்படின்னு பெயரிட்டு இருக்கிற இந்த கார் உலகின் 4வது டிராப் டெயில் கார் ஆகும்.
மெட்டிகுலஸா ஹேண்ட் ஒர்க் பண்ணப்பட்டு உருவாக்கப்படுற இது மாதிரி கார்கள் கிராஃப்ட்மேன்ஷிப்க்கு எக்ஸாம்பிளா இருக்கு. உதாரணத்துக்கு 233 பீசஸ் ஆஃப் வுட் கிட்டத்தட்ட 8000 மணி நேரம் எடுத்திருக்கு இந்த காரோட டெவலப்மெண்ட்டுக்கு. இந்த 2 சீட்டர் கார்ல 6.75 லிட்டர் V12 இன்ஜின் 601 HP மற்றும் 841 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹோண்டா நிறுவனத்தோட அமேஸ் செடானுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தீபாவளி 2024க்கு லான்ச் ஆகும் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. புதிய ஜெனரேஷன் சிட்டி மற்றும் எலிவேட் உருவாகி இருக்கிற புதிய பிளாட்ஃபார்முக்கு மாறுது இந்த அமேஸ். இதன் காரணமா ஃப்ரெஷ் லுக் இன்சைட் அவுட்டா இருக்கும். மாடர்ன் டே டேஷ்போர்ட் லேஅவுட், ரீடியூன் பண்ணப்பட்ட புதிய சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் புதிய ஹோண்டா அமேஸ்ல. ஆப்பிள் நிறுவனம் அவங்களுடைய ஆப்பிள் கார் ப்ராஜெக்ட் அதாவது டைட்டன் ப்ராஜெக்ட ஸ்கிராப் பண்ணிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆப்பிள் நிறுவனம் லெவல் 5 அடாஸோட அட்டானமஸ் காரா இந்த காரை லான்ச் பண்ண போறதா தகவல்கள் வெளியிட்டு இருந்தாங்க. பல ஆண்டு காலமா பேக் எண்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருந்த இந்த ப்ராஜெக்ட் பினான்சியல் வயபிலிட்டி காராகவும் ஃபியூச்சர்ல எதிர்பார்த்த அளவுக்கு எலக்ட்ரிக் கார்களோட விற்பனை அதிகரிக்காத காரணத்தினாலையும் இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. கடந்த வாரம் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.